تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم. صدق الله العظيم. فلا تظلموا منه شيئا. அல்லாஹு தாலாவின் பேரருள், அல்லாஹு தாலா நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக, அதிலும் குறிப்பாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரஜபுடைய மாதம் நம்மை நெருங்கி கொண்டு இருக்கக்கூடிய நிலையிலே, அது ஆரம்பிக்கக்கூடிய, இன்னும் இன்றைய பிறை பார்த்தால் ஆரம்பிக்கக்கூடிய நிலையிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். ரஜபுடைய மாதம் என்பது உண்மையிலேயே அல்லாஹுடைய பரக்கத், ஃபஸல், நிஅமத்துகளை நிறைந்த ஒரு மாதம். ரமலான் நமக்கு வருகிறது என்பதை சுபச்சோபனம் சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு முன்பே கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாதம்தான் இந்த ரஜபுடைய மாதம். பெரியார்களுடைய வரலாறுகளிலே சொல்லுவார்கள், ரமலான் வரப்போகிறது என்று அவர்கள் 6 மாதங்களுக்கு முன்பே சந்தோஷமடைந்து விடுவார்கள். 6 மாதங்களுக்கு முன்பே சந்தோஷமடைந்து விடுவார்கள். ஏறத்தாழ ரபியுல் ஆஹிர் தாண்டி ஜமாதுல் அவ்வல் வரும்போதெல்லாம் அவங்க குஷியாயிருவாங்க. ரம்ஜான் வரப்போகுது, அடுத்து ரம்ஜான் நமக்கு சீக்கிரமாக வந்துடும் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தில் அவர்கள் இருப்பார்கள். 6 மாத காலம், ரமலான் முடிந்து மீதமுண்டான 6 மாத காலம் அவர்கள் யாரெல்லாம் ரம்ஜானில் செஞ்ச அமலை ஏற்றுக்க அல்லா அப்படின்னு அழுகுவார்கள் என்று கிதாபுகளிலே எழுதி தருகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லாவற்றிலும் இந்த உம்மத்தே முஹம்மதியாவை சிறப்பாக்கி வைத்தான். இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு கொடுத்தது போன்ற ஒரு சிறப்பை அல்லாஹ் உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு இதுவரை யாருக்குமே அல்லாஹ் கொடுக்கல. நம்ம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அஹ்மத் என்று பெயர் வைத்தான் அல்லவா? இந்த அஹ்மதுங்கிற பெயரை இதற்கு முன்னால் யாருமே வைத்ததில்லை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரில் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முந்திய உம்மத்திற்கு தராத ஒன்றை அல்லாஹ் கொடுத்தான். எல்லா வகையான சிறப்புகளும் நமக்கு பாருங்கள், ஜும்மா தொழுகிறோம் வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை என்பது யாருக்குமே சிறப்பாக்கப்படவில்லை. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சனிக்கிழமை சிறப்பாக்கப்பட்டது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக்கப்பட்டது. வெவ்வேறு நபிமார்களுக்கு வியாழக்கிழமை சிறப்பாக்கப்பட்டிருக்கிறது. புதன்கிழமை சிறப்பான நாள் என்று வாரம் ஒரு நாள் என்பதில் கூட அவர்களுக்கு வேறு வேறு நாட்களை குறிப்பிட்டிருக்கும் நாளில் எந்த ஒரு நபிக்கும் அல்லாஹ் அவர்களின் சிந்தனையில் கூட ஏற்படுத்தவில்லை. யாரெல்லாம் வெள்ளிக்கிழமை எனக்கு சிறப்பாக்கி கொடு அல்லாஹ் அப்படின்னு அவங்க கேட்க இல்லை, அல்லாஹ் கொடுக்கவும் இல்லை. அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் வெள்ளிக்கிழமையை அல்லாஹ் சிறப்பாக்கி கொடுத்து அன்றைய நாளை ஈதுடைய நாள் போன்று அல்லாஹ் நமக்கு ஆக்கி வைத்து அதிலே ஜும்ஆவையும் அல்லாஹ் நமக்கு தந்தான். இந்த வெள்ளிக்கிழமையில் தானே அல்லாஹ் வானத்தை படைத்தது, இந்த பூமியை படைத்தது. கியாமத்து ஏற்படக்கூடிய முதல் சூரும் வெள்ளிக்கிழமை தான், 2ஆம் சூரும் வெள்ளிக்கிழமை தான். மிகச்சிறந்த ஒரு நாளாய் இருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையை முன்னுள்ள ஏறத்தாழ 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் எந்த நபியுடைய உம்மத்திற்கும் சிறப்பாக்காமல் அல்லாஹ் நமக்கு சிறப்பாக்கி கொடுத்தான். அதுபோன்று 2 ஈது பெருநாட்கள், இதுபோன்ற பெருநாட்கள் முந்திய எந்த உம்மத்திற்கும் கிடைக்கவில்லை. இந்த 2 பெருநாள் என்பது நமது உம்மத்திற்கு மட்டுமே அல்லாஹ் சொந்தமாக்கினான்.
அப்படி நிறைய சிறப்புகளை சொல்லலாம். அதில் ஒன்றுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு ரமலானை அல்லாஹ் தந்தது. மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். அல்லாஹ் தஆலா எந்த உம்மத்துக்கும் கொடுக்காத மிக அற்புதமான ரமலானை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் அல்லவா. அந்த ரமலான் வருகிறது என்ற சந்தோஷத்தில் ஒரு மனிதன் பூரிப்படைய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு முந்திய மாதங்களையும் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். குறிப்பாக இந்த ரஜபுடைய மாதம் நம்மிடத்திலே வருகிறது. அன்பர்களே, இந்த ரஜபுடைய மாதம் மிகச்சிறந்த ஒரு மாதம், மிக சிறந்த ஒரு மாதம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல அர்பஅத அஷ்ஹுரின் 4 சிறப்பு மிக்க மாதங்கள், போர் ஹராமாக்கப்பட்ட மாதங்கள், கண்ணியமிக்க மாதங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் எதை சொல்லுகிறானோ அதில் ஒரு மாதம் இந்த ரஜபுடைய மாதம். இந்த ரஜபுடைய மாதத்திலிருந்தே ஒரு முஃமினுடைய உள்ளம் எப்படி ஆகும் என்று கிதாபுகளிலே சொல்லுகிறார்கள். ஒரு முஃமினுடைய உள்ளம் ரஜபுடைய மாதம் வரும்போதே ஆஹா ரமதான் வரப்போதே, இப்போ இருந்தே நம்ம தயாரிப்பு செய்யணுமே என்று அவர்கள் சொல்லுவார்கள். உதாரணமும் சொல்லி காட்டுறாங்க. இப்போ மழை பொழிய வேண்டும், இதுதான் மக்சது, நோக்கம் என்ன? மழை பொழிய வேண்டும். மழை பொழிய வேண்டும் என்றால் மேகங்கள் ஒன்று கூட வேண்டும் இல்லையா? மேகங்கள் ஒன்று கூட வேண்டும் என்றால் தென்றல் காற்று வீச வேண்டும் இல்லையா? தென்றல் காற்று வீசினால்தான் மேகங்கள் ஒன்று சேரும். மேகங்கள் ஒன்று சேர்ந்தால்தான் மலைகள் பொழியும். எதுவரை தென்றல் வீசவில்லையோ அப்பொழுது மேகங்கள் ஒன்று சேராது. ஒன்று சேராவிட்டால் மழை பொழியாது. இதானே யதார்த்தம். இதை உதாரணமாக சொல்கிறாங்க. ரமலானில் உங்களின் மீது அல்லாஹ்வின் அருள் புரிய வேண்டும் என்றால் இந்த ரஜபு மாசத்திலே உங்களின் அமல்கள் என்ற தென்றல் வீச வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ரமலானில் மலை போன்று உங்களின் மீது அல்லாஹ்வின் அருள் பொழிய வேண்டும் என்று இருக்குமானால் இந்த ரஜபுடைய மாசத்திலே உங்களிடத்திலிருந்து அமல்கள் என்ற தென்றல் வீச வேண்டும். அவ்வாறு வீசினால் ஷஅபானிலே உங்களுக்கு மேகங்கள் ஒன்று சேரும். அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உங்களின் மீது மலை போன்று ரமதானிலே பொழியும் என்று நமக்கு எழுதி தருகிறார்கள். இப்போ அன்பர்களே, இந்த ரஜபுடைய மாதத்திலிருந்தே ரமதானுக்கான முன் தயாரிப்பு என்ற அடிப்படையில் நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க, இன்னொரு வகையாகவும் சொல்லுவாங்க. இந்த ரம்ஜானுடைய இந்த ரஜபுடைய மாதம் இருக்கிறதல்லவா, இது விதை விதைக்கும் மாதம் என்று சொல்லுவார்கள். இந்த மாதம் விதை விதைக்கும் மாதம். அப்போ இதில் மாதத்தில் நீங்கள் விதைச்சாதான் நீங்கள் ரமலானில் அறுவடை செய்ய முடியும். ஷஅபானுடைய மாதம் அதை பராமரிக்கும் மாதம், நீர் பாய்ச்சும் மாதம் என்று சொல்லுவார்கள். தை மாதத்தில் ஒருத்தன் விவசாயம் அறுவடை செய்யணும் அப்படின்னா அதுக்கு முந்தைய 2-3 மாதங்களுக்கு முன்னால் அவன் ஏறு விடுது அதிலே பயிர் செய்திருந்தால் மட்டும்தானே அறுவடை செய்ய முடியும். அதுபோன்று ரஜபுடைய மாதத்திலேயே நல்ல எண்ணங்களை உங்களில் விதைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். நல்ல எண்ணங்களை விதைக்கணும்னா என்ன செய்யணும்? இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, ரமதான் வருது. ரமதான் வந்ததுக்கு பின்னாடி இந்த ரமதான் வந்துருச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு நீ நினைக்காத. நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் இன்றைக்கி காலையில் 15 ஆகஸ்ட் 15 உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஜனவரி 15 கல்யாணம். ஜனவரி 15 காலையில் ஃபஜ்ர் தொழுதுட்டு இன்றைக்கி என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருக்கிறேன், என்ன செய்யலாம்? சரி, நாஷ்டாவுக்கு இன்னும் ஏற்பாடு பண்ணுவோம், மதியான சாப்பாடுக்கு இந்த பண்டாரிக்கு சொல்லுவோம் அப்படின்னு யாராவது யோசிச்சது உண்டா? ஜனவரி 15 காலையில் யாராவது யோசிச்சது உண்டா? இல்லையே. எப்பொழுது யோசிக்கப்படுகிறது என்று நிச்சயதார்த்தம் முடிகிறதோ அன்றே யோசிக்கப்படுகிறது. யாரை பண்டாரியா வைக்கலாம், எத்தனை கிலோ சாப்பாடு போடலாம், யாரை அழைக்கலாம், எந்த இடத்தில் வைக்கலாம், எப்படி அமைக்கலாம், எல்லா வியூகமும் எப்படி முன்கூட்டியே அமைக்கப்படுகிறதோ அதுபோன்று ரமதான் வந்ததற்கு பின்பு இந்த ரமதானை எப்படி இந்த ஷெட்யூல் அமைக்கலாம், எப்படி நாம் செஞ்சுக்கலாம் என்று நீ யோசிக்காதே. இந்த ரஜபுலேயே அதற்கான யோசனைகளில் ஈடுபட்டு விடு. நல் எண்ணங்களை உன் மனதிலே விதைத்து விடு என்று பெரியார்கள் சொல்லுகிறார்கள். இப்போ ரம்ஜானுக்கு முன்னாடியே ஷாபானுக்கு முன்னாடியே ரஜபுல உட்கார்ந்து ரமதானில் இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் 2 கத்தம் குர்ஆன் ஓதணும். நல்லா குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்க, சுமாராக குர்ஆன் ஓத தெரிஞ்சவர், இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் 1 கத்தமாவது நான் குர்ஆன் ஓதி முடிக்கணும்.
காசு பணம் சதக்கா செய்கிறதுக்கு இந்த வருஷம் ரம்ஜானில் போன வருஷம் செஞ்சதை விட அதிகமாக நான் சதக்கா செய்யணும். அதுக்கான ஏற்பாடுகள் என்ன, அதற்கான முன் தயாரிப்புகள் என்ன, எந்த செலவை குறைக்கலாம், எப்படி வருமானங்களை பெருக்கலாம், இது விஷயங்களிலே ஆர்வம் செலுத்தி அதை தயாரிப்பு செய்தவர்களாய் நாம் மாற வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ரஜபுடைய மாதம் இருக்கிறதே, இந்த ரஜபுடைய மாதத்திலிருந்தே நம்முடைய நல் அமல்கள், நல்ல காரியங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அவைகளில் நம்மை கூட்டிக் கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் நல்லமல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லமல்களை கூட்டிக் கொள்ள வேண்டும். குறிப்பாய் தீய அமல்களை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு பக்கம் நன்மையை செஞ்சுக்கிட்டே போகிறது இன்றைக்கி நிறையா பேர் நம்ம நல்லா தொழுதுறோம், நம்ம சிக்கரும் செஞ்சிடறோம் அப்படின்னு நாம் ஒரு பக்கம் நன்மைகளை நாம் என்ன செய்கிறோம், அளவு பார்க்கிறோம். ஆனால் தீமைகளை விட்டும் தப்பிப்பதில்லை. நாம் தீமைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுதல் மிக மிக முக்கியமானது. ஏன்னா அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை பற்றி குர்ஆனில் சொல்லும்போது இன்ன இத்தத்த ஷூரி இந்தல்லாஹ் இத்னா அஷர ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் தாலிக தீனுல் கையம் ஃபலா தظலிமு ஃபீஹின்ன ஷைஆ. அல்லாஹ் தஆலா சொல்றான், அன்றைய நாளிலே நீங்கள் எந்த ஃபலா தظலிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் எப்போ இந்த உலகத்தை படைத்தானோ, இந்த வானம் பூமியை எப்போ படைச்சானோ அப்பயே அல்லாஹ் தஆலா 12 மாதங்களை அல்லாஹ் உருவாக்கினான். எப்போ அல்லாஹ் தஆலா வானம் பூமியை படைச்சு அதில் சூரியனை உருவாக்கி சந்திரனை உருவாக்கி, அந்த சூரியனை சந்திரன் சுற்றுகிறது, இந்த சூரியனை பூமி சுற்றுகிறது, அந்த பூமியை சந்திரன் சுற்றுகிறது என்ற அந்த நியதியை அல்லாஹ் எப்பொழுது உருவாக்கினானோ, எத்தனையோ ஆண்டுகள்ங்கிறான், எத்தனையோ பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட பெருமெடிப்பு என்று சொல்லுகிறார் அல்லவா. எப்பொழுது அல்லாஹ் இந்த பூமியையும் சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹ் உருவாக்கினானோ அப்பொழுதிருந்து அல்லாஹ் தஆலா இந்த 12 மாதங்களை அல்லாஹ் வைத்து விட்டான். அப்படின்னா இன்னொன்று அல்லாஹ் சூச்சகமாக சொல்கிறான் அப்படின்னு கிதாபுகளில் எழுதுவாங்க. அல்லாஹ் அன்னைக்கு நியமித்த அந்த சூரியனை இந்த பூமி சுற்றுதல் ஒரு வினாடி கூட மாற்றாமல் சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த பூமியை சந்திரன் சுற்றுதல் ஒரு வினாடி கூட மாறாமல் சுற்றி கொண்டிருக்கிறது. இது அல்லாஹ்வின் படைப்பாற்றல் என்று சொல்லி தருவார்கள். அல்லாஹ் தஆலா எத்தனை நீங்கள் மில்லியன் ஆண்டுகள் என்று வைத்து கொண்டாலும் அவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னால் எப்பொழுது அல்லாஹ் படைத்தானோ அப்பொழுதிருந்து இந்த 12 மாதங்களும் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், அர்பஅத்துன் அஷ்ஹுரின், அதில் இருந்து 4 மாதங்கள் சிறந்த மாதங்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்தான். சிறந்த மாதங்கள் என்று அல்லாஹ் ஆக்கி வைத்தான். வமின்ஹா அர்பஅத்து ஹுரும் தாலிக தீனுல் கையம் ஃபலா தظலிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும். அந்த 4 மாதம் என்ன, நமக்கு துல்காய்தா, துல்ஹஜ், முஹர்ரம் மூன்றும் தொடர்படியாய் வரக்கூடியது. ரஜபு என்ற ஒரு மாதம் தனித்து நிற்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதம் சிறந்தது என்பது இந்த நபியுடைய உம்மத்துக்கு மட்டுமல்ல. ரமலான் சிறந்தது என்பது இந்த நபியுடைய உம்மத்துக்கு மட்டுமான சிறப்பு. ஆனால் ரஜபு மாதம் சிறந்தது என்பது இந்த உம்மத்துக்கு மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்து காலத்திலேயும் சிறந்தது தான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து காலத்திலேயும் சிறந்தது தான். அந்த காலத்திலேயும் ஏதாவது முக்கியமான அவர்களுக்கு துஆக்களை அல்லாஹ்விடத்தில் செய்ய வேண்டும் என்று இருக்குமானால் அந்த ரஜபுடைய மாதம் வருவதற்காக தாமதித்து அந்த நல்ல நாட்கள் வரும்போது அந்த நாட்களிலே அல்லாஹ்விடத்திலே அவர்கள் துஆ செய்வார்கள். பல சம்பவங்களை அதற்கு எழுதி தருகிறார்கள். அன்பர்களே, அதன் பக்கம் நாம் போக வேண்டாம். ஆனால் நாம் இங்கே தேவையான விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் அங்கே சொல்கிறான் இது நல்ல புனிதமிக்க மாதம்னு சொல்லிட்டு, எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான், புனிதமிக்க மாதம்ங்கிறது போர் செய்து கொண்டிருந்தால் கூட அந்த போரை நிப்பாட்டி விட வேண்டும். அந்த போரை அவர்கள் செய்யக்கூடாது. அந்த காலங்களில் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு கொள்ளக்கூடாது, பிணக்கு தெரிவித்து கொள்ளக்கூடாது. அதனால் இந்த முந்திய சமுதாயத்தினர்கள் ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த மக்கள், நண்பர்களே, நாம் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்கணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ரஜபுடைய மாதம் சிறந்தது என்பது இந்த உம்மத்துக்கு மட்டுமல்ல, முந்திய உம்மத்திற்குமானது தானே. மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மத்துக்கும் அதுதானே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத்துக்கும் அதுதானே. ஆனால் இந்த மாதத்திலாவது எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற உணர்வு யார் எந்த கிதாபுகளை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு வருகிறதா என்றால் இல்லை என்பர்கள். வந்திருக்கிறதா? யோசிச்சு பார்க்குறோம். இன்று இஸ்ரேலுடைய
அந்த போருடைய விமர்சனத்தை. அவர்களும் அஹ்ல கிதாபுகள், நாங்களும் ஒரு நபியை பின்பற்றுகிறோம், நாங்களும் ஒரு வேதத்தை பின்பற்றுகிறோம் என்கிறார்கள். ஆனால் ரஜபுடைய மாதம் வருகிறது, புனிதமிக்க மாதம் அல்லவா, அந்த மாதத்தில் நாம் போர்களை நிப்பாட்ட வேண்டும் என்ற சிந்தனை வருகிறதா என்றால் இல்லை. ஆனால் ஐயாமுல் ஜாஹிலியா இவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நாள், இந்த மாதம், இந்த நாங்கள் எல்லாம் அறிவில் மிக உயர்ந்தவர்கள் என்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடி உள்ள காலம் இருக்கு, அந்த காலத்தை பற்றி சொல்லும்போது ஐயாமுல் ஜாஹிலியா, மடமை காலம், அறியாமை காலம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த காலத்தில் கூட ரஜபுடைய மாதம் வந்து விட்டால் போர் செய்ய மாட்டாங்க, அறவே போர் செய்ய மாட்டார்கள். என்ன செய்வாங்க அவங்க? மாறாக நேற்று வரைக்கும் சண்டை இருக்கும், நாளைக்கு இன்னைக்கு இரவோடு பிற பார்க்குறாங்களா, சண்டையை நிப்பாட்டிடுவாங்க. நாளைக்கு எந்த கூட்டத்தில் சண்டை போட்டாங்களோ அவன் இவங்க வீட்டுக்கு வருவான், இவங்க கூட உட்காந்து சாப்பிடுவான், இவங்க கூட உட்காந்து குடிப்பான். இவர் அங்கே போய் கும்மாளம் போடுவார், அவர் இங்கே வந்து கும்மாளம் போடுவார். 30 நாட்களும் அடுத்து பிறை பார்க்கும் வரை அவர்கள் பேசிக்கொள்வார்கள். எந்த அளவுக்கா, கடைசி ரஜபுடைய கடைசி நாள் இருக்கு இல்லையா, அந்த நாளில் உட்காந்துட்டு இன்றைக்கி 2 பேரும் ஒன்றா குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஒன்றா கும்மாளம் போட்டுருக்குறோம், நாளைக்கு காலையில், இன்றைக்கி நைட்டு புற தெரிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு காலையில் போரில் நான் எதிரணியில் நிற்பேன், அப்போ பாடுறான் என் வீரத்தை அப்படின்னு 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிக்குவாங்க. அப்படின்னா எவ்வளோ அவர்கள் அந்த மாதத்தை மதித்திருக்கிறார்கள். அவர்கள் அறியாமை காலத்தினர்கள், குடித்தவர்கள், கும்மாளம் போட்டவர்கள் என்றிருந்த போதும் அவர்களிடத்திலே அல்லாஹ் இறைவன் சொன்ன மாதத்தை மதிக்க வேண்டும் என்ற உணர்வு இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கெல்லாம் அரசியல் எப்படி ஆயிடுச்சுன்னா, போராட்டம் போராட்டம், மக்களை எப்போ பார் பதற்றத்தில் வைக்க வேண்டும், இதில் ஒரு போராட்டம், அதில் ஒரு போராட்டம், மக்களின் நிம்மதி என்பதை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பது இந்த அரசியல்வாதிகளினுடைய குறிக்கோளாகவே ஆக்கிவிட்டார்கள். ஒரு வருஷத்தில் ஒரு 4 மாதமாவது நிம்மதியாக வாழுங்கடா. ஒரு வருஷத்தில் உங்களுக்கு மத்தியில் இந்த சண்டை ஏன் வருகிறது, காரணம் என்ன, இந்த சண்டைகள் ஏன் வர்றது? ஒன்று பொண்ணுக்காக வரும், பெண்களுக்காக வேண்டி ஒரு மனுஷன் சண்டை போட்டுக்குவான், அல்லது பொருளுக்காக வருகிறது, இந்த பொருள் என்னது ஒன்றுது, அல்லது இடத்துக்காக சண்டை போட்டுக்கிறான். இந்த அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறான் இல்லைங்களா, ஒரு அடி எண்ணில் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டார், ஏன் அப்படி வாங்கினார், சண்டை போடுறான் இல்லைங்களா. இந்த மாதிரி சண்டைகள் வந்து உங்களுக்கு மத்தியிலே பிணக்காகி உங்கள் மனங்கள் எல்லாம் பிரிந்திருக்கக்கூடிய நிலையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்படி உன் மனிதனுடைய புத்தி இதுதான் தெரிஞ்சு மற்ற காலங்களில் சண்டை போட்டாலும் வருஷத்துக்கு 3ல் 1 பங்காவது 4 மாதமாவது நீங்கள் சண்டையிடாமல் இருங்கள் என்று அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்த போதே நியமித்து வைத்தான் என்று சொல்லுவார்கள் கிதாபுகளில். அப்போ அன்பர்களே யோசிச்சு பாருங்க, அப்போ அல்லாஹ் சொன்னபடியாவது அந்த காரிய நேரங்களிலாவது போர்களை நிப்பாட்ட வேண்டும், போராட்டங்களை குறைக்க வேண்டும், நிம்மதியாக ஒரு மனிதன் வாழ வேண்டும், அதற்கான வழிகளை தேட வேண்டும். ஏன் தெரியல அந்த மாதிரி அல்லாஹ் ஆக்கனா, நீ 4 மாதம் உச்சகட்டமான ஒரு போருடைய சூழ்நிலையில் அதை நீங்கள் போரை நிப்பாட்டினீங்கன்னா உங்களுக்கு மத்தியில் ஒரு அன்பு வந்துடும். பொதுவாக மதரசாக்களில் பிரச்சனைகள் வரும், கணவன் மனைவி பிரச்சனைகள் வரும். 2 பேரும் பார்த்தீங்கன்னா எலியும் பூனையாக வந்து நிற்பாங்க, பயங்கரமாக வந்து நிற்பாங்க. இவர் பார்த்தா இந்த குடும்பத்தினர் விட்டா அவங்கள அடிச்சிருவாங்க போல இருக்கும், அந்த குடும்பத்தினர் இவங்களை அடிச்சிருவாங்க போல இருக்கும். அப்போ நாங்கள் உலமாக்கள் என்ன செய்வோம்னா, பேசி பார்த்துட்டு சரி கொஞ்சம் பொறுங்க, ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இவங்களை அமுச்சு வச்சுட்டு, நீங்கள் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்கன்னு அமுச்சு வச்சுட்டு தான் பேசுகிறேன்னு 1 மாதம் இழுத்துருவோம். இந்த மாதிரி 1 மாதம் இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 10 பேர் இறங்கி வந்துடுவாங்க. 10 பேர் கூச்சிட்டு இருந்தது 2 பேர் ஆயிரும், 8 பேர் ஆட்டம் க்ளோஸ் ஆயிரும். இந்த பக்கம் 10 பேர் கூச்சிட்டு இருந்தது 8 பேர் க்ளோஸ் ஆயிரும், 2 பேர் ஆயிரும். இந்த 2 பேர்த்துக்கு மத்தியில் சமரசம் செஞ்சு வைக்கிறது ஈஸியாக போயிடும். அப்படியும் பிரச்சனை முத்தி இருக்குமானால் அடுத்த கட்டமாக இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டு, சரி நீ தனியாயிரி அல்லது நீங்கள் 2 பேரும் தனியாயிருங்க, ஒரு 3 மாதம் கழிச்சு பார்ப்போம், அது வரைக்கும் எப்படி இருக்குது பார்ப்போம். ஒரு 3 மாதம் தள்ளி வச்சா இந்த அத்தா அம்மா வேணான்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஓடியாந்துடும், இந்த இவன் இங்கே போயிடுவான், 3 மாதம் இருக்க மாட்டான், காஞ்ச மாடுங்கிற மாதிரி. அந்த மாதிரி நடக்கக்கூடிய சூழ்நிலை. இதை ரப்பு தஆலா மனிதனுடைய குணம் என்று அல்லாஹ் வருஷத்தை 2 பாகம் பிரித்து ஒரு பாகத்தில் 3 மாதம் தொடர்படியாய் போர்கள், எல்லா விதமான பிரச்சனைகள் நிப்பாட்டப்பட்டு மனிதன் நிம்மதியாய் வாழக்கூடிய நானே உங்களுக்கு ஹராமாக்குறேன்.
இந்த மாதத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடக்கூடாது, நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை பண்ணக்கூடாது. அப்படி ஒரு 3 மாதத்தை வருஷத்தில் நான் வைக்கிறேன். அதில் இருந்து 6 மாதம் தள்ளி ரஜபு இங்கே 1 மாதம் வைக்கிறேன். அல்லாஹ் வச்சு என்ன காட்டுறான் தெரியுங்களா? நமக்கு அங்கே என்ன காட்டுறான் தெரியுங்களா? எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் ரஜபுடைய மாதத்தில் அப்படியே ஸ்டாப் பண்ணு, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு மத்திய நட்பை கொண்டு வாங்க. அப்போ அந்த 1 மாதம் முடியும் போது அந்த நட்பு தொடர்ந்து விடும், அந்த அன்பு தொடர்ந்து விடும், இந்த பகைமை கூட உங்களுக்கு போய்விடும் என்ற உணர்வு வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா குடும்பங்களுக்கு மத்தியிலோ அல்லது உங்களுடைய கோத்திரங்களுக்கு மத்தியிலோ நாடுகளுக்கு மத்தியிலோ எந்த சண்டை இருந்தாலும், மத சண்டை இருந்தாலும், அந்த சண்டைகளை எல்லாம் இந்த 4 மாதங்களில் நிப்பாட்ட வேண்டும் என்று அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைப்பதற்கு முன்பே எப்போ அல்லாஹ் தஆலா இந்த மாதங்களை படைத்தானோ, 12 மாதத்தை படைச்சானோ, அப்பயே அல்லாஹ் நான் உத்தரவிட்டு விட்டேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். என்று சொன்னால் இந்த நடைமுறையை அவங்க எடுக்கலை அப்படின்னு பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு யகூதிகள் எடுக்கவில்லை, நசராணிகள் எடுக்கவில்லை, அமெரிக்காவும் இன்னைக்கு உள்ளே இறங்கி இருக்கு, பிரிட்டனும் உள்ளே இறங்கி இருக்கு என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இஸ்லாமியர்கள் எடுத்திருக்கிறோமா? நாம் கொஞ்சம் யோசிக்கணும். நம்முடைய குர்ஆனை நாம் இன்று கையில் எடுத்திருக்கிறோமா? அதன்படி அமல்களை நாம் செய்திருக்கிறோமா என்பதையெல்லாம் நமக்கு மத்தியிலே நாம் யோசிக்க வேண்டும். இப்போ நாம் வியாக்கரணம் பேசலாம், அதே குர்ஆனை வச்சு பேசலாம். அதே குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அவங்க அடித்தா நீங்கள் அடிங்கன்னு தானே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அதனால் அடிக்கலாம். வாஸ்துவம் தான் இது. அங்கே நடக்கிறதுக்கு அந்த ஆயத்துக்கள் பொருந்தும். நாம் சொல்லுவது நம்முடைய மொஹல்லாக்களிலே நடக்கக்கூடிய சண்டைகள், நம்முடைய மனைவி மக்களுக்கு குடும்பத்தினர்களுக்கு நடக்கக்கூடிய சண்டைகள். இந்த சண்டைகளையும் போய் ரஜபு மாதம் அல்லாஹ் கூடாதுன்னு சொல்லிட்டான், இது துல்ஹஜ் காதா துல்ஹஜுடைய மாதம், அதனால் அல்லாஹ் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். என்ன சண்டை இருந்தாலும் சண்டை தான். நான் நீ மாமா மச்சன் அண்ணன் தம்பி வா, இன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு சாப்பாடு வரேன், நீ எங்கள் வீட்டுக்கு சாப்பாடு வா. இது வரைக்கும் யாராவது சொன்னது உண்டா? அந்த மாதிரி இது வரைக்கும் யாராவது அந்த மாதிரி சொன்னது இருக்காங்களா? அது சண்டைன்னு வந்துட்டா வாழ்க்கை ஃபுல்லாக சண்டை தான், வருஷம் ஃபுல்லாக சண்டை தான் போடுவோம். என்ன குர்ஆன் அண்ணா சொன்னாலும் சரி, என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாலும் சரி, சேர்த்து வாழுன்னு சொன்னாலும் சரி ஒத்துக்க மாட்டோம். அன்பர்களே, குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் எடுத்து நடப்பதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறோம். இதை இடப்பேச்சா அவங்களுக்கு சொன்னேன். அப்போ அன்பர்களே, அல்லாஹ் இந்த நமக்கு முக்கியமாக இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் விளங்க வருகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலா தظலிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும். அன்றைய நாளிலே, அந்த 1 மாத காலத்திலே, புனிதமிக்க மாதங்களிலே நீங்கள் உங்கள் நஃப்ஸுக்கு அநீதம் செய்து கொள்ளாதீர்கள், பாவம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஏன் வருஷம் ஃபுல்லாக பாவம் செய்யக்கூடாது தானே? திருடக்கூடாதுன்னா வருஷம் ஃபுல்லாக திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னா வருஷம் ஃபுல்லாக பொய் சொல்லக்கூடாது தானே? அப்புறம் என்ன அல்லாஹ் தஆலா இந்த 1 மாத காலம், இந்த 4 மாத காலங்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்லுகிறான் என்று சொன்னால், இது புனிதமிக்க மாதங்கள். பொதுவாக ஒரு பாவம் செய்தல் என்பது இருக்கிறதே, ஒரு பாவம் செய்தல், அந்த பாவம் சிறிய பாவமாக இருந்தாலும் இடத்தை பொறுத்து பாவத்தின் அளவு மாறுபடும். இடத்தை பொறுத்து பாவத்தின் அளவு மாறுபடும், செய்தவரை பொறுத்து அந்த பாவத்தின் அளவு மாறுபடும், யாரின் பக்கம் அது இழைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை பொறுத்து அதனுடைய பாவம் மாறுபடும். உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, ஒரு கல்லை தூக்கி இப்படின்னு ஒருத்தன் போடுறது, ஒரு சின்னூன்னு கல்லுங்க, அந்த கல்லை எடுத்து இப்படின்னு அடித்தான், இது தப்பா இல்லையா? தப்பு தான் இல்லையா? அதே கல்லை ஒரு நாய் மேலே அடித்தான், இது ஒரு தப்பு. அதே கல்லை எடுத்து தன் சகமானவின் மீது அடித்தான், சின்ன கல், அதை எடுத்து அடித்தான், இதுவும் பாவம்தான். இன்னொன்று, அதே கல்லை எடுத்து இவன் பெற்ற தகப்பனை அடித்தான், இதுவும் பாவம்தான். இப்போ நீங்களே சொல்லுங்களேன், எந்த பாவம் பெருசு? எதை பெருசுன்னு சொல்லுவோம்? தகப்பனையும் அடிச்சிட்டாங்க, படுபாவிப்ப கல்லை தூக்கி அடிக்கிறாங்க தகப்பனை, நல்லா இருப்பானா? அப்போ நாமளே சொல்லிடுறோம் பார்த்தீங்களா, அட ஒரு கல்லை தூக்கி எறிதல் தானே. அந்த ஒரு கல்லை தூக்கி எறிதல் என்பது யாரின் மீது எறிகிறோம், எந்த நேரத்தில் எறிகிறோம் என்பதை பொறுத்து அது மாறுபட்டு விடுகிறது. உலக பேச்சுக்கள் பேசுதல், தேவையில்லாமல் உட்காந்து அது அப்படி ஆயிடுச்சு இது இப்படி ஆயிடுச்சுன்னு தேவையில்லாத உலக அரசியலோ அல்லது வேறு ஏதாவது விளையாட்டு செய்திகளோ இவைகளை பேசுதல், இது பொதுவாக வெளியில் பேசினாலே மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். எந்த விஷயம் நீங்கள் பேசினாலும் அந்த விஷயத்திற்கு உங்களுக்கு 2 மலக்கு உட்காந்து எழுதிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க, ஒரு வார்த்தையை கூட விட்டு வைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் எழுதி வச்சு இதை இந்த நேரத்தில் இந்த வினாடி பேசனேன்னு காட்டுறதுக்கு
கூடையே 2 பேர் உட்காந்து எழுதிக்கிட்டு உட்காந்துருக்கிறாங்க. நீங்கள் வீட்டில் பேசினாலும் அதுதான், வெளியில் பேசினாலும் அதுதான், மஸ்ஜிதில் உட்காந்து பேசினா பாவமாகி விடுகிறது அல்லவா? அதே செய்தி தான். ஆனால் அந்த உலக விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள், தேவை உள்ள விஷயத்தை மஸ்ஜிதிலே அமர்ந்து பேசினால் தவறில்லை. தேவையில்லாத விஷயங்களை மஸ்ஜிதிலே அமர்ந்து பேசுவானேயானால் அது மக்ரூ என்று எழுதப்படுகிறது. ஒரு சில இமாம்கள் மக்ரூவை தஹரீம், மிகப்பெரிய தப்பு என்று எழுதி தருகிறார்கள். அப்ப ஒரே பாவம் செய்யக்கூடிய இடத்தை பொறுத்து மாறுபட்டு விடுகிறது, செய்யக்கூடிய நபரை பொறுத்து மாறுபட்டு விடுகிறது, செய்யக்கூடிய காலத்தை பொறுத்து மாறுபட்டு விடுகிறது. அந்த அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய தவறுகளை அல்லாஹ் ஹராமாக்கிய மாசத்துல, இந்த மாசத்தில் நீ செய்யாதரா அப்படின்னு அல்லாஹ்வா சொன்ன காலத்தில் நாம் செய்தோம் என்று சொன்னால் அது நமக்கு பன்மடங்கு பாவத்தை தந்து விடுகிறது. எப்படி இதனுடைய நன்மை அதிகரிக்கிறதோ, எப்படி ரஜபுடைய மாசத்தில் நன்மைகள் அதிகரிக்கிறதோ. பாருங்க, நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த ரஜபுடைய மாசத்தில் இருந்து ஆரம்பத்திலேயே சொன்னோம், நன்மைகளை கூட்டிக் கொள்ள வேண்டும். ஏன்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா போன மாதம் செஞ்ச அமலை விட இந்த ரஜபுடைய மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களுக்கு நன்மைகளை அதிகரிக்க தருகிறான். ஹதீஸில் வருது, எவரொருவர் இந்த ரஜபுடைய மாதத்தில் ஒரு நோன்பு வைக்கிறாரோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு 1 வருடம் நோன்பு வைத்த நன்மைகளை அல்லாஹ் தருகிறான். இன்னொரு ரிவாயத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எவனொருவன் இந்த ரஜபுடைய மாதத்திலே 7 நோன்புகளை வைக்கிறானோ அல்லாஹ் தஆலா நரகத்தினுடைய 7 வாயில்கள் உக்லிகத் லஹு அப்வாபுன் நார், நரகத்துக்கு 7 வாசல், நரகத்துக்கு 7 வாசல். 7 நாள் நோன்பு வச்சா அல்லாஹ் அவனுக்கு 7 வாயில்களையும் அல்லாஹ் அடைத்து விடுகிறான் அவனுக்கு. அதே மாதிரி எவனொருவன் 8 நோன்புகள் வைக்கின்றானோ அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு 8 வாசலை வச்சிருக்கான். ஃபுதிஹத் லஹு அப்வாபுல் ஜன்னா, அவனின் சொர்க்கத்தினுடைய 8 வாயில்களையும் அல்லாஹ் அவனுக்கு திறந்து வைத்து விடுகிறான். அவன் 10 நோன்புகள் வைப்பானேயானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஸ்அலுல்லாஹு அன்ஹு இல்லா அஅதாஹு இய்யாஹு, அவன் எந்த 10 நோன்பை வச்சுட்டு அல்லாஹ்ட்ட கையேந்தி ரப்பே எனக்கு இது வேணும் அல்லாஹ் அப்படின்னு அவன் கேட்டால் அல்லாஹ் அவனுக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டான். ரஜபு மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பிற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்று சொல்லுகிறார்கள். 15 நாட்கள் எவன் நோன்பு வைத்தானோ உஃபிரலஹு மா தகத்தம மின் தம்பி, அவன் முன் சென்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் அவனுக்கு மன்னிக்க செய்கிறான். அல்லாஹ் தஆலா பெருமானா இதோடு நிப்பாட்டில் மன் ஜாத ஜாதஹுல்லா, யார் அதிகப்படுத்துகிறாரோ அவருக்கு அல்லாஹ்வும் அதிகப்படுத்துகிறான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ அன்பர்களே, இந்த ரஜபுடைய மாதத்தில் செய்யக்கூடிய அமலுக்கும் ரஜபுடைய மாதத்தில் நாம் புரியக்கூடிய அமல்களுக்கு ஒரு வசன், ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் தருகிறான். கிதாபுகளில் எழுதுகிறாங்க, ஒரு கிதாபில் நுசுஹத்துல் மஜாலிஸ் அப்படிங்கிற கிதாபில் ஒரு சம்பவத்தை எழுதுகிறாங்க. பசரா நாட்டில் ஒரு மனிதர் இருந்திருக்கிறார். பசரா நாட்டில் ஒரு மனிதர் இருந்திருக்கிறாரு. அந்த மனிதர், அந்த ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி மரணிக்கும் போது தான் மகனை கூப்பிட்டு நசியத்து செஞ்சாங்களாம், நான் மௌத்தாயிருவேன், மௌத்தாயிட்டா நான் ரஜபு மாதம் எனக்கு ரொம்ப பிரியமான மாதம், அந்த மாதத்திலே நான் அதிகம் நோன்பு நோற்பேன், அதிகமாக இபாதத் செஞ்சேன், நீ பார்த்துருக்கியா தம்பின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா நீங்கள் செய்வீங்க, நல்லா தெரியுமேம்மான். என்னுடைய கஃனாக நான் ரஜபு மாதத்திலே செய்த அந்த அமல்களின் நேரத்தில் போட்டிருந்த ஆடையை எனக்கு நீ தர வேண்டும் என்று அந்த அம்மா வசியத் செய்கிறாங்க. பொதுவாக அதற்கு உமர் ரலியல்லாஹுடைய செய்தி எழுதுவாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரமலானில் எப்படி உமரா செய்வதை மக்கள் எல்லாம் விரும்புவார்களோ அதுபோன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரஜபிலே உமரா செய்வதை மிக மிக விரும்புவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்பெல்லாம் உமரா செய்வாங்களோ ரஜபுடைய மாதத்தில் அவர்கள் உமரா செய்திருக்கிறார் என்று உமர் ரலியல்லாஹுடைய வரலாறுல எழுதுகிறாங்க. கான யுஜிபுனா அல் உமர அல்ல கான யுஜிபுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு யஅமுரு ஃபிர் ரஜப், அவர்கள் ரஜபுலே உமரா செய்வது எங்களுக்கு ஆச்சரியத்தை அளித்தது, அவ்வளவு அவர்கள் ரஜபுலே உமரா செய்வார்கள் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்போ ரஜபு மாதம் அந்த பெண்மணி அமல் செஞ்சது, அந்த பெண்மணிக்கு ஒரு ஆசை, அந்த மகனை கூப்பிட்டு சொல்லுது அந்த கஃனை எனக்கு போடணும்னு. அந்த அம்மா மூத்தா போச்சு. நுசுஹத்துல் மஜாலிஸில் இந்த சம்பவத்தை எழுதுகிறாங்க. உன்னை இவர் பண்ணார், பார்த்தாரு, என்ன இருந்தாலும் மகன் இல்லைங்களா, மகனுக்கு பழைய உடைய போட்டால் அம்மாவை அடக்கிறது, பல ஆடை பழச அம்மா கட்டியிருந்தது பழைய ஆடை,
அந்த பழைய ஆடையை போட்டு அம்மாவை அடக்கிறது, அம்மா சொல்ல தான் செஞ்சாங்க, இருந்தாலும் வேணாம், நாம் ஒன்று செய்வோம், புது ஆடையை போட்டு அடிக்கிடுவோம், அதுதானே எனக்கு மரியாதை அப்படின்னு அவர் புது ஆடைகளை போட்டு அந்த அம்மாவை கஃபனை அடக்கிட்டார். அடக்கிவிட்டு அவர் வீட்டுக்கு வருகிறார். வீட்டிலே அவர் அந்த கஃனிட்ட புது ஆடைகள் இருப்பதை பார்த்தார். வீட்டில் கஃனிட்ட புது ஆடைகள் இருப்பதை பார்க்கிறார். நடுங்கிட்டார். அம்மாவை கஃனிட்ட ஆடை இங்கல்லவா இருக்கிறது, என்னடா ஆச்சரியம் அப்படின்னு அவர் அம்மாவுடைய பழைய ஆடை இருக்கும் அல்லவா, அதை எடுத்து பார்க்கலாம்னு பார்க்கிறார். அந்த இடத்துல இல்லை. இப்போ எழுதுகிறாங்க, ஒரு அசரீரி சப்தம் கேட்டதாம், ரஜபு மாசத்தில் அமல் செய்தவரை கபரில் வைத்து கவலைப்படுத்த அல்லாஹ் விரும்பவில்லைன்னு சவுண்டு வந்துச்சான் அப்படின்னு நுஜூத்துல் மஜாலிஸில் ஒரு கிதாபில் இந்த சம்பவத்தை எழுதி தருகிறார்கள். இது உண்மையா பொய்யாங்கிறதுலாம் அடுத்த விஷயம். அவர்கள் அனுபவித்த செய்தியை, அவர்களை எழுதி தந்ததை இந்த கிதாபுகளிலே வரலாற்று ஆசிரியர்கள் நுஜூத்துல் மஜாலிஸில் கிதாபு எழுதுகிறாங்க. இப்போ நாம் விளங்க வேண்டியது என்ன அப்படின்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மாதங்களில் அமல் செய்வதை மிக பிரியப்படுகிறான் என்பதை நாம் விளங்குகிறோம். அதே நேரத்தில் குர்ஆனில் சொன்ன இந்த வாசகமும் நாம் பொடுபோக்காக இருந்து விடக்கூடாது. ஃபலா தظலிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், உங்கள் நஃப்ஸுகளுக்கு நீங்கள் அநீதமிழைத்து கொள்ளாதீர்கள். அப்படின்னா என்ன, இந்த மாதத்தில் பாவத்தை அதிகப்படுத்தி விடாதீர்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நன்மையை கூட்டுங்க. நன்மையை கூட்ட முடியல, பரவாயில்லை, பாவத்தின் பக்கம் போய்விடாதீர்கள். அன்பர்களை நாம் யோசித்து பார்க்கிறோம். ஒரு காலம் இருந்தது, பாவங்களை தேடி சென்று செல்ல வேண்டும், செய்ய வேண்டும் என்றிருந்த காலம். இன்று அப்படி அல்ல. பாவங்கள் உங்கள் கையிலே இருக்கிறது. நாம் எந்த வினாடி வேண்டுமானாலும் யாருடனும் கீபத்து பேசலாம். அமெரிக்காவில் இருக்கிறவங்க கூட இப்போ இங்கேருந்தே கீபத்து பேச முடியும். முதல்லாம் போய் தான் பேசணும், இப்போ அப்படி இல்லை. உட்கார்ந்த இடத்துல கீபத்தும் பேசலாம், ஆபாசங்களை பார்க்கலாம், ஆபாசமான காட்சிகளை பார்க்க முடிகிறது. எல்லா விதமான அபத்தங்களும் நம் கை முன்னால் வந்திருக்கும் இந்த நேரத்திலும் பாவங்களை விட்டும் நாம் தவிர்வதோடு நம் பிள்ளைகளையும் தவிர்க்கவில்லை என்றால் அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ அதை செய்தவர்களாக நாம் ஆகிவிடுகிறோம். குறிப்பாய் இந்த ரஜபுடைய மாதம் இப்பொழுதிருந்தே நாம் குறைச்சிக்கணும். நான் பொதுவாக சொல்கிறது உண்டு, குறைஞ்சபட்சம் ரமலான்லையாவது ஃபேஸ்புக் பார்க்காதீங்க, அதை யூஸ் பண்ணாதீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாதீங்க, தேவைக்கு வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுங்க. அதுலேயும் பொருளாதார தேவைக்கு தேவைப்படக்கூடிய யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத அவதூறுகளை எல்லாம் நீங்கள் படித்து கொண்டிருக்காதீர்கள். அதற்கு முன்னோட்டமாய் இப்பொழுதிருந்தே நம்முடைய தேவையில்லாத காரியங்களாக எதெல்லாம் ஈடுபடுறோம் அப்படின்னு பார்த்து குறைத்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் அல்லாஹ் தஆலா ஃபலா தظலிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும் என்ற வாசகத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பர்களே, ரஜபுடைய அகமியத்தில் நிறைய அகமியங்கள் சொல்லப்படுகிறது. ஒரு சிலதை உங்களுக்கு நாம் சொல்லி காட்டினோம். எடுத்து நடக்கும் வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்குவானாக. வா ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.